ஸோ ஹாய். திருச்சியில் செம்ம மழைங்க. பெஞ்சதுனால இப்போ தண்ணி அங்கங்கே நிற்கிது. இந்த கிளைமேட் நமக்கு மட்டும் இல்லை, நண்டுகளுக்கு ரொம்ப பிடிக்கும். கிடைக்குமான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் போன தடவை ஒரு தடவை நல்ல மழை பெஞ்சப்போ வந்து நான் நண்டு பிடிச்சிருக்கேன். ஸோ இருக்குதான்னு பார்ப்போம், நண்டு கிடைக்குதான்னு பார்ப்போம். பெரிய நண்டு பிடிக்க பெரிய ரொம்ப ரொம்ப பெரிய நண்டு கிடைக்குதான்னு தெரியல, ஆனால் ட்ரை பண்ணுவோம். இருந்தா பிடிச்சிக்கலாம். வாங்க போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா நண்டு வந்து வெளியில் வந்து நிற்கும். நம்ம லக்கு நமக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். ஒரு ஓட்டை இருக்காங்க, நண்டு இருக்கு, பெரிய பெரிய நண்டு. அத நிறைய நண்டு இருக்கும், அதை அங்க பிடிக்கலாம். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நண்டு வலையில் நிற்கிது. 2 நண்டு வேறு இருக்குது. ஒரே வலையில் 2 நண்டு நான் பார்த்து இது இல்லை, கரெக்டாக அந்த வலையில் நிற்கிது. ஸோ வாங்க காய்ஸ், அப்பா நண்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த நண்டு வர ஆரம்பிக்க போட காய்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அப்பா பிடிக்க போகிறோம். இப்போ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையை நோண்டி எடுக்கிறாரு வெளில. அந்த நண்டு கை கடிச்சிரும்னா எனக்கு பயமாக இருக்கு காய்ஸ். ஓட முடியலன்னு நினைக்கிறீங்களா? பக்கத்தில் வந்து ஐயோ எறும்பு வேற இருக்கு. என் கையை அழுக்காக வேற ஆயிடுச்சு. இந்த நண்டை எடுக்க பாரு, அப்படியே காட்டு. கரெக்டா நீ பார்க்காத காய்ஸ், இங்க பாருங்க, நண்டு ஒளிஞ்சிருக்கு. எறும்பு வேற இருக்கே. எறும்பு வேற இருக்கா? ஓகே, எறும்பு வேற செத்துச்சிருக்கு. இரு வரேன். எப்பா அடேய், வெளில வருவனம் இரும்பு. சக்கு நான் அடம் பிடிக்கிறாங்க. நெவர் கிவ் அப். அதுக்கு இவர் தான் பெஸ்ட் உதாரணம்னு சொல்லலாம். கண்டிப்பா நடந்துச்சு. அது நண்டு மேல விழுந்த குத்துதான் அது. அதனால தான் நின்றுக்குச்சு. இல்லை, இன்னொரு நண்டு, 2 நண்டு இருந்துச்சு. இப்போ கடைசியாக விட்டப்ப அந்த நண்டு தான் அநேகமாக குத்து வாங்கியிருக்கும். அவ்வளோதான், அது செத்துரும் உள்ளே. பேக் டு ஆதி மனுஷன் வாழ்க்கை. நல்லா இருக்குல்ல. பாருங்க, அந்த நண்டு வலையில் ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. நண்டு அலாட் பண்ணிடக்கூடாது, என்ன அலாட் பண்ணணும். பி கேர்ஃபுல். என்னடா தெரியுது? என்ன தெரிகிறது? அந்த நண்டு கால் தெரியுது. கால் தெரியுதா? ஆமா, அந்த நடு ஓட்டையில ஒட்டு எல்லாம் இருக்குல்ல, கால் தெரியுது. என்னடா பாப்பா தெரியுது? அது உள்ளுக்கு அந்த வலை யூஸ்ல இருக்க மாதிரியே தெரியலையடா. எறும்பு தான் இருக்கு. ஐயோ கட்டெரும்பு. ஓடிருங்க. காத்துல பேஞ்ச மழையில வாழை மரங்கள்லாம் எவ்வளவு சேதமாயிருக்கு பாருங்க. அவன் துக்கத்துலயும் வேதனையில இருப்பான். இவங்க நண்டு பிடிக்க வந்துட்டாங்க. என்ன பாப்பு குட்டி? ஆமாமா, நான் தோப்புக்காரனா இருந்தா நான் வருத்தப்படுவேன். நான் தோப்புக்காரன் இல்லையே, அவனுக்காக அதனால உச்சி மட்டும் தான் கொட்ட முடியும்.
ஓட்டை கீழே போயிருக்கு. ஓட்டை மறைச்சிருந்தா மீதி மாட்டிக்கலாம். இப்போ முடிப்பேன். கீழே சுத்திட்டு இருக்காரு. நீங்க என்னவா பண்றீங்க? கிஸ் ரெடி. கேக் ரெடியா? யார் பர்த்டேக்குமா? புவனேஸ்வரி ஹாப்பி பர்த்டே அம்மா. அம்மாவுக்கா? தேங்க்யூ ஸோ மச். இருந்துச்சு. இப்போ பார்த்தா சின்னதாக இருக்குது. ஏ ஏ ஏ அப்பா எஸ் நான் வாலியட் வந்திருக்கேன். கழுவிட்டு போங்கப்பா. போட்டுக்கலாம். எல்லாம் உள்ள ஓடி போயிடுறாங்க. என்னப்பா அப்படியே கரெக்டாக தெரிஞ்சிச்சு. ஆனால் இது பண்ணதுக்கப்புறம் அப்பா நீங்க வாழையில போட்டதுக்கு அப்புறம் கேப்பில் பூந்து ஓடிட்டான். உள்ள மாட்டிக்கிட்டான். அட்ஜஸ்ட் பண்ணி கேப்பில் பூந்து ஓடிட்டான். ரெண்டு வீடு இருக்குமே அந்த மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அங்க பக்கத்து பக்கத்துல இப்படி இருக்குது. எமர்ஜென்சி எக்ஸிட்டா இருக்கும். நான் சொன்னேன்ல, நண்டு எமர்ஜென்சி எக்ஸிட் வைக்காது. முயல் தான் வந்து ஏகப்பட்ட பாதை வச்சிருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெட்டி பிடிப்பாங்க. அது மம்முட்டியை வச்சு வெட்டியே தோண்டி அது பண்ணுவாங்க. இங்க பாருங்க गाइस, இங்க ரெண்டு நண்டு இருக்கு பக்கெட்ல. ஆமா, அந்த ரெண்டு நண்டுக்கு 1 மணி நேரம் ஆயிருக்கு. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கு நான் குச்சி எடுத்து வந்திருக்கேன். மொத்தமா கையை ஊட்டிக்கிட்டு இருக்கதே அடிக்காத லூசே. வாய்ஸ் கொடுக்குறேன் நண்டுக்கு. அம்மா சிங் சாங் வலிக்குதுடா. டேய் மண்டையா, மண்டையிலே அடிக்கிறான். சாவடிச்சிட்டான்.